அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீனத்தில் இடம்பெறும் இனப்படுகொலை குறித்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பிரகடனத்தில் இலங்கையர் என்ற ரீதியில் எமது அரசு வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனத்தை ஆதரித்து வந்ததை ஏற்றுக்கொள்கிறோம். இருப்பினும் அண்மை காலமாக அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கும் ஜியோனிச ஆக்கிரமிப்புடன் கூடிய அரசுடன் உறவை பேணி வருகின்றன. எனவே இலங்கை அரசாங்கத்திடம் உலமா சபை 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. ஜியோனிச அமைப்பு சர்வதேச சட்டத்திற்கு இணங்கி அதன் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வரை அதனுடன் உள்ள அனைத்து ராஜதந்திர, அரசியல், வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகளை உடனடியாக நிறுத்துமாறும், காசா மற்றும் பாலஸ்தீனத்தின் பிற பகுதிகளில் போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை அல்லது பொதுமக்களை கொல்வதில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்ட எவரும் இலங்கைக்குள் நுழைவதை தடை செய்யுமாறும், ஐநா மற்றும் பிற உலகளாவிய அமைப்புகளில் பாலஸ்தீன சுயநிர்ணய உரிமைக்காக தொடர்ந்து வலியுறுத்துமாறும், ஜியோனிச ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட அநீதிக்கு அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என வாக்களிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சியோனிசத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறும் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இலங்கையின் உலமாக்களாகிய நாங்கள் பின்வரும் உறுதிமொழிகளை எடுக்கிறோம். அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும். அது எமது இஸ்லாமிய கடமை என்பதனை சமூகங்களுக்கு போதிப்போம். பாலஸ்தீனத்திற்காக துவா செய்தல், அவர்களுக்காக குரல் கொடுத்தல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்தும் செய்தல் என்பவற்றில் ஈடுபட வேண்டுவோம். நீதி நிலைநாட்டப்படும் வரை உறுதியுடனும் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமலும் நின்று உண்மையை பேசுவோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.